மக்களே, முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காலையிலேயே வந்து ஒரு சண்டை ஆரம்பமாகுதா. 2 வீட்டுக்கும் 2 நாட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பல்லக்கு. ராஜாவையும் சரி ராணியையும் சரி அந்த பல்லக்கில் தான் நீங்கள் அழைத்து வர வேண்டும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ராஜாவை வச்சு ஆண்கள் தூக்கிட்டு போயிடுறாங்க பல்லக்கில், ராணியை வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் சண்டை போடுறாங்களா, இல்லை பல்லக்கை வந்து இவங்க வேணும்னே தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? என்ன கதை ஒன்றும் புரியல. பல்லக்கில் கேசரியை அமர வைத்து முதலில் தூக்கி கொண்டு சென்றது ஆண்கள் அணி. அங்கே பல்லக்கை கொண்டு வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. காரணம் என்னவாக இருக்கும்? இந்த வீட்டிலிருந்து ஒரு சில பொருட்களை ஆல்ரெடி திருடுவதாக நமது பெண்கள் அணியின் தளபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ஒருவேளை அந்த பொருட்களை திருடி விட்டாரா என்பது தெரியவில்லை, அதற்காக இதை சொல்கிறார்களா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் இந்த ப்ரோமோ எதுக்காக? இன்றைக்கி வீட்டுக்குள்ளே சண்டை இருக்குது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இழுத்துக்கிறாங்க 2 பேர். முத்துக்குமரெலாம் வந்து அப்படின்னு இழுக்கிறாரு. ஓகே, அப்பப்போ வந்து அவர் கேரக்டர்லேருந்து மாறிடுறாரு, அப்பப்போ கேரக்டருக்கு வந்துக்கிறாரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் செஞ்சு வைக்கும் போது கிறுக்கனாலாம் இல்லை, அவர் நார்மலாக இருந்தார். இப்போ திருப்பி கிறுக்கனா மாறிட்டார் போல் இருக்குது. டாஸ்க் வரும்போது மட்டும் கிறுக்கன்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ இங்கே முத்துக்குமரன் ஆண்கள் நீ சேர்ந்த ஒரு சில ஆட்கள் இவர்கள் பல்லக்கை தரமாட்டேன் என்று இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அணியை சேர்ந்த ஒரு சில ஆட்களும் இந்த கோட்டை தாண்டி அந்த ஆண்கள் அணி சைடு வந்து சென்று வந்திருக்கிறது. ஏன் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? இந்த டீம்லேருந்து கொஞ்சம் பேர் இந்த கோட்டை தாண்டி அந்த சைடு போயிருக்கிற நம்மளால தெரியுது. பட் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். கேப்டன் தானே, கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார், கிளிப்பார், கொடுக்க மாட்டார். ஜாக்லின்லாம் அந்த சைடு போயிருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சண்டை எதனால் ஆரம்பமாச்சு? இந்த இழுபறி எதனால் ஆரம்பமாச்சு? இந்த பல்லக்கை தருவோன்னு சொல்கிறது, தரமாட்டோன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாரு இந்த கண்டரில் சண்டை இருக்குது, இங்கே பாரு இந்த கண்டரில் சண்டை இருக்குது அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. நமக்கு தான் வந்து எதுலேயுமே ஒரு கனெக்ஷனே வர மாட்டேங்குது. இதுக்கு மேலே கனெக்ஷன் வரணும். உன்னையெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது நமக்கும் தெரியல. ஒரு கனெக்ஷனே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நீங்களும் எதோ ட்ரை பண்ணுறாங்க, எதோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தெரியல, புரியல என்ன பண்ணுறது நம்மளும். இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் முடிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மகாராணி சாச்சனா தேவி வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு கொண்டை போட்டு பூவெல்லாம் போட்டு அழகா, ஆனால் அதே சீட்டில் சாச்சனா தேவி பற்றி ஒரு அற்புதமான வீடியோ ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வருது, பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, முடியல, சத்தியமாக முடியல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?